ஆகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறவனும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறவன் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். சேர்ந்து படிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். அழுகளுடன் அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையான சிந்தியாமல் தாழ்மையானவை இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவே செய்ய நாடுங்கள். கூடுமானால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். பிரியமானவரே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குதுல்ல. ஆண்டவர் இந்த வார்த்தையை படிக்கிறவங்களும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ படித்தாலே ஆசீர்வாதம், கேட்டாலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன எழுத்து இது? பரிசுத்தமான எழுத்து. சொல்லுங்கள், என்ன எழுத்துங்க இது? பரிசுத்தமான எழுத்து, தேவனுடைய வார்த்தை. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, சுருக்கமாக ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஒன்று ரெண்டு வசனங்கள் நாம் எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி ஆராதிக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. சொல்லுங்கள், எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி ஆராதிக்கக்கூடாது. எது புத்தியுள்ள ஆராதனை? அதாவது சரீரத்தை என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை என்ன பண்ண வேண்டும்? சப்மிஷன் பண்ணணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை சொல்லுது. அப்படி சரீரத்தை ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம எப்போ சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோமோ அப்போ நம்முடைய எண்ணங்கள்லாம் என்ன பண்ணுது? மறுரூபமாகுது. சொல்லுங்கள், எண்ணங்கள்லாம் என்ன ஆகுதுங்க? ஆமாம், ஆவி புதுசாகிடுச்சு, சரீரம் இன்னும் புதுசாகலை, எண்ணம் புதுசாகணும். சொல்லுங்கள், எண்ணம். ஆமாம், எவ்வளோத்துக்கு எவ்வளோ எண்ணம் புதுசாகுதோ அப்போ தான் வாழ்க்கை எதிர்காலம் புதுசாக மாறும். ஆமேன். பழைய எண்ணத்தை வச்சுக்கின்னு புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. எண்ணங்களில், சிந்தனைகளில், யோசனைகளில் மனுஷன் மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எண்ணம் சரியானால் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? மிஞ்சி எண்ண மாட்டான். விசுவாசம் பாருங்கள், நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்து எண்ணங்கள் இருக்கணும். சில பேருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, மிஞ்சி எண்ணம் இருக்கும், ரொம்ப பெருசாக இருப்பான், கற்பனை உலகத்தில் போயிடுவான். அந்த மாதிரியும் போகக்கூடாது. எந்த மாதிரி எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கடவுள் கொடுத்துக்கிற விசுவாச அளவின்படியே நாம் என்ன பண்ண வேண்டும்? எண்ண வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம சபை சொல்லும்போது எல்லாம் நம்மெல்லாம் சரீரமாக இருக்கிறோம், இயேசு தலையாக இருக்கிறாரு, நம்மெல்லாம் அவயமாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன பண்ண ஒரு ஒற்றுமை இருக்கணும். சொல்லுங்கள், ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நமக்கு பல வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வரத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு என்று பயன்படுத்த வேண்டும். 9 சொல்லுது, என்ன சொல்லுது? அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மாய்மாலம் இல்லாத அன்பாக இருக்கணுமா. அன்பு 2 விதமான அன்பு இருக்குது. அன்பு போல் நடிக்கக்கூடாது, நடிக்க சொல்ல, அன்பை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுது. சில பேர் அன்பு இருக்கிறத போல் நடிப்பான், நடிக்க சொல்லுங்க, அன்பை மெய்யாகவே வெளிப்படுத்தணும். ஆமேன். மாய்மாலம் இல்லாத அன்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? சகோதர சிநேகிக்கணும். நம்முடைய சகோதரர்களை எப்படி சிநேகிக்கிறோமோ அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சகோதரர்களை என்ன பண்ண வேண்டும்? சிநேகிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஒருத்தரை ஹானர் பண்ணணும். ஒருத்தரை மதிக்க கற்றுக்கணும். மற்றவனை பார்த்து ஹேளனமாக பண்ணக்கூடாது. மற்றவனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஏளனமாக பண்ணக்கூடாது, மதிக்க கற்றுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிஹேர், நாய்கள் ஜாக்கிரதைன்ற மாதிரி. இந்த உலகத்தில் பல நாய்கள் இருக்குது. என்னதுங்க? பொல்லாத நாய்கள்லாம் இருக்குது இல்லை? அதே மாதிரி பிசாசு, நாய், பொல்லாத மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம்?
கள்ளங்கபடவற்றெல்லாம் இருக்கணும். அதே நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள், அதே நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவத்துக்கு ஜாக்கிரதையாக, பொல்லாத மனுஷர்களுக்கு ஜாக்கிரதையாக, திருடர்களுக்கு ஜாக்கிரதையாக, எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜாக்கிரதையாக என்ன பண்ண வேண்டும்? இருக்கணும். அதே நேரத்தில் ஆவியில் அனலாக இருக்கணும். கர்த்தருக்கென்று என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். பன்னெண்டு சொல்லுது, நம்பிக்கையில் எப்போதும் நம்புகிற காரியத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். உபத்திர நேரத்தில் தான் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். சொல்லுங்கள், பொறுமைன்றது என்னதுங்க? ட்ரிபுலேஷன் நேரத்தில் பலவிதமான ப்ராசிக்யூஷன்ஸ் வரும், பலவிதமான உபத்திரம் வரும், நிந்தைகள் வரும். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பொறுமையை கையாளணும். அதே நேரத்தில் ஜெபத்தை மட்டும் அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. உறுதியாக என்ன பண்ணணும்? ஜெபத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்தவான்களே குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆமேன். உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கணும். ஆமேன். மற்றவங்களுக்கு நான் என்னத்துக்கு உதவி செய்யணும், நான் என்ன வரைக்கும் பார்த்துக்கின்னு போகிறேன் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உதவி செய்கிறவர்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார்? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஒரு நாளை மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒருவரோட ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். என்னதுங்க? ஏக சிந்தை. அதாவது சிந்தனையிலையும் நம்ம சபையை சொல்லும்போது ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவினா ஒரே சிந்தையாக இருக்கணும். ஒரு தொழிலில் பார்த்திங்கன்னா முதலாளிகள் எல்லாம் ஒரே சிந்தையாக இருக்கணும். பலவிதமான சிந்தனைகளை பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு தொழிலை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. குடும்பத்தை நடத்த முடியாது. சபையை நடத்த முடியாது. எப்படி ஒரு 2-3 மனுஷர்கள் சேர்ந்து இருக்கும்போது ஒரு வேலையை சீக்கிரமாக முடிக்கலாமோ, சிந்தனையில் எவ்வளோத்துக்கு எவ்வளவோ நம்ம ஒருமனப்படுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோவா பெரிய காரியங்கள் நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் சிந்தனையில் நம்ம ஒருவரோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல. சந்தோஷப்படுகிறோடு சந்தோஷப்படணும், துயரப்படுகிறோடு துயரப்படணும் அப்படின்னு சொல்லி. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. எல்லா மனுஷன் யோக்கியமான செய்யுங்க. போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 18 எல்லாம் சேர்ந்து விடுமா? கூடுமானால் மட்டும் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். சொல்லுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். கர்த்தர் சொல்கிறார். கூடுமானால் அது பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். எல்லா மனுஷரோடும் நம்மால் என்ன பண்ண முடியாது? சமாதானமாய் இருக்க முடியாது. ஆனால் கூடுமானால், முடியுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்கணும். ஏங்க நம்ம சமாதானமாக இருக்க சொல்லுகிறாரு? கர்த்தர் சமாதானத்தை கொடுத்துட்டார். சமாதானத்தை கொடுத்தா மட்டும் போதாது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், இப்போ சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஃபோன் எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்பேன், மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுல ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மைண்டில். என்ன பண்ணக்கூடாது? மைண்டில். ஏன்னா மெடிடேஷன் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. எண்ணமெல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு சமாதானம் போயிடுச்சுன்னா திருப்பி ரீகேப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ தேர்வு எழுதுகிற நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவமோ இல்லை சமாதான குறைவான சம்பவமோ ஒரு துக்கமான சம்பவமோ ஒரு லாஸோ ஏதோ கொடுத்து சொல்லிட்டாங்க வச்சிங்களேன், அவனால் ஒழுங்காக என்ன பண்ண முடியாது? தேர்வு எழுதவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் பாருங்கள், இந்த சமாதானம் தேவன் கொடுத்த எல்லா கொடையிலும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. சொல்லுங்கள், அருட்கொடை. அது ஒரு பெரிய தேவன் கொடுத்தார். அவர் சொன்னார், என்ன சொன்னார்? 14ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறார்னா, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் என்ன பண்ணுங்க? இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? சமாதானத்தை கொடுத்துட்டார். சொல்லுங்கள், சமாதானத்தை கொடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது கொலோசியரில், அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே தூரமாக இருந்தவர்களையும் சமீபமாக இருந்தவர்களையும் என்ன பண்ணார்? இரத்தத்தினாலே சமாதானத்தை என்ன பண்ணார்? தந்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கொலோசியரில் 1:20 நினைக்கிறேன் அந்த வசனம். கொலோசியரில் 1:20 நினைக்கிறேன். சமாதானத்தை என்ன பண்ணார்? உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் தமது திரு ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறாரு? சிந்தி இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 53:4 5 வசனத்தை வாசனா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன பண்ணோம்? சுகமானோம். அப்போ பாருங்கள், இயேசு
உங்களுக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துக்கிறார். பீஸ் சொல்லுங்க, பீஸை கொடுத்துக்கிறார். அந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு விலை என்ன தெரியுமா? அவர் தண்டனையை அனுபவிச்சார். சொல்லுங்க, தண்டனையை அனுபவிச்சார். சிலுவையில் தண்டனையை அனுபவிச்சார், ரத்தத்தை சிந்தினார், ஹல்லேலூயா, பாடுகளை பட்டார். அவ்வளோ தண்டனையும் பாடுகளையும் பட்டு தான் தேவ சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஜூஸ் சொல்லுவாங்க, சமாதானத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஷலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, சமாதானத்துக்கு எப்படி சொல்லுவாங்க? ஷலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷலோம் அப்படின்னா அது ப்ராஸ்பர்ஸ் மாத்திரமில்லை, அது பீஸ் என்ற அர்த்தத்தில் வருது. பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குதோ, நல்ல நல்ல வார்த்தைக்கெல்லாம் அந்த ஷலோம் என்ற வார்த்தை என்னது, அந்த எபிரேய வார்த்தை சொந்தமான ஒரு வார்த்தை. ஆமேன். இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். சமாதானம் சாதாரணமானது அல்ல. இந்த சமாதானத்தை இந்த பூமியில் இருக்கிறவருக்கும் நம்ம எவ்வளோ அளவுக்கு ஒரு பொக்கிஷம் போல், ஒரு பெரிய ஒரு பொண்ணை போல் ஒரு ஆசீர்வாதத்தான் அது. அதை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்கிறோமோ, அதை எப்படி நம்முடையதாய் சொந்தமாக வைத்து கொள்கிறோமோ, அதை இழக்காமல் பாதுகாத்து கொள்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த சமாதானம் சகலவிதமான நன்மைகளை கொண்டு வரும். சொல்லுங்கள், சகலவிதமான நன்மைகளை கொண்டு வரும். அப்போ சமாதானத்தை கொடுத்துட்டாரு. இந்த சமாதானத்தை உங்களை காத்துக்கொள்ள சொல்லிக்கிறார் இன்னைக்கு. சொல்லுங்கள், சமாதானத்தை காத்துக்கொள்ள நீ சமாதானத்தை காத்துக்கொண்டா நான் சொல்கிறேன், நீ ஆரோக்கியமாக இருப்ப. சமாதானத்தை காத்துக்கொண்டா வியாதி இல்லாமல் இருப்ப. சமாதானத்தை காத்துக்கொண்டா எந்த இடத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். வேலையில் சமாதானத்தை வச்சுக்கணும். சமாதானம் இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவான், நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேங்க. அன்றைக்கி போன ஒரு வீட்டில் சொல்கிறாங்க, டீச்சர் அடிக்கிறாங்கங்க, இந்த பிள்ளை அழுவுதுங்க ஸ்கூல் போகாமல். போய் கேட்டோம், அந்த டீச்சர் அடிக்கிற டீச்சர் ஸ்கூல் போக மாட்டுது. அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, ஸ்கூல் போனால் ஒரு சமாதானம் இல்லை, அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு. வேலையில் போனால் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கே போனால் நம்மளுக்கு சமாதானமே இல்லைடா, சரி பேசாமல் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இங்கே படித்தா சரி வராது, இங்கே வேலை செஞ்சால் சரி வராது, இங்கே வீட்டுக்கு போனால் சரி வராது. அதான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன அப்படின்னா, இருந்தால் சமாதானமாக இருக்கணும். சொல்லுங்கள், இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல சமாதானமாக இருக்கணும். சமாதானத்தை போக்கடித்து கொண்டு ஒரு இடத்துல உறவாட முடியவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சமாதானம் போகுது அப்படின்னாலும் அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. சொல்லுங்கள், சமாதானம் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் விலகி இருக்கணும். கொஞ்சம் என்ன பண்ண, விலகி இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதனால தான் கூடுமானால் மட்டும் என்ன பண்ணுங்க, யாக்கோபில் ஒரு வசனத்தை எடுங்களேன் ஒரு நிமிஷம். யாக்கோபு 18. வாசிங்களேன். 3:10. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. கவனிங்க, இப்போ இந்த சமாதானத்தை சொல்லும்போது கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அது நீதியாகிய கனி. சொல்லுங்க, சமாதானத்தை சொல்லும்போது நீதியாகிய கனி. The peace is one of the fruit. சமாதானம் என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு கனி. அது எப்பேற்பட்ட கனி அப்படின்னா, அது ரைச்சஸ்னஸ். அதில் அநீதி இல்லை, அதில் நீதி இருக்குது. சொல்லுங்கள், அதில் அநீதி இல்லை, நீதி இருக்குது. நீங்கள் இதில் வாசித்து பார்க்கலாம்.
எங்கே அப்படின்னா கலாத்தியரில் வாசித்து பார்க்கும்போது 9 விதமான ஆவியின் கனியை சொல்லும்போது அதில் சமாதானம் என்ற ஒரு வார்த்தையும் வருது. சொல்லுங்கள், என்ன வருதுங்க? அப்போ சமாதானம் என்பது என்ன? அது கனி. சொல்லுங்கள், சமாதானம் என்பது என்னதுங்க? அது ஒரு கனி. ஒரு மரத்துக்கு எப்படி கனி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு சமாதானம் என்ற ஒரு கனி ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது எப்போதும் நம்முடைய நீதியை காத்து கொள்ளுகிறது. சொல்லுங்க, அது நீதியை காத்து கொள்ளுகிறது. காத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானம் விதைக்கப்படுகிறது. சமாதானம் ஒரு விதையை போல இருக்கும். சொல்லுங்க, சமாதானம் என்னங்க? என்னதுங்க? அது ஒரு சீடு, அது விதை. எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த விதையை உனக்குள்ளே இருக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோக்கோ உனக்கு சமாதானம் விளைந்து கொண்டே இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. சமாதானம் விளைய நான் சொல்கிறேன், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அங்கே போராட்டம் இருக்காது, அங்கே உபத்திரம் இருக்காது, அங்கே தொல்லை இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது, அங்கே வேதனை இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால தான் இயேசு சொல்கிறாரு 14ஆம் அதிகாரத்தில், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதை 18 சொல்லிட்ட பேர் தான் 4ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் சொல்கிறார். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? அப்படி நிறைய காரியத்தை சொல்கிறார். ஏன் சமாதானம் இல்லைன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும்ன்றார். 4ஆம் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? சமாதானம் இல்லைன்னா என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுது? அவங்க இச்சை உள்ளவர்களாய் மாறுறாங்க, யுத்தம் பண்ணுகிறவர்களாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்ணுறாங்க, தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், மிகப்பெரிய காரியம் எது என்று பார்க்கும்போது சமாதானம்தான் மிகப்பெரிய காரியமாக என்ன பண்ணுகிறதுங்க இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த சமாதானத்தை சொல்லும்போது 14:27 பார்த்துட்டோம். யோவானில் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். வாசிங்க. 16:33 யோவான். எப்படி நாளைக்கு திருப்பிடுவீங்களா? சொல்லுங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எல்லா கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 33 சொல்ற, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அன்னைக்கு சொன்னாரு, எப்பா சீஷர்களுக்கு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானமாக இருக்கணுமா, நான் ஒரு காரியம் சொல்கிறேன். அதே போல தான் இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நாம் சமாதானமாக இருக்கணுமா? யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னது போல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்குது. இந்த உலக வாழ்க்கையில் சொல்லுங்க, உலக வாழ்க்கையில் என்ன உண்டுங்க? உபத்திரம் உண்டு. என்ன அதாவது என்ன உலக வாழ்க்கைனா? மாம்சீகமான வாழ்க்கையில், மனுஷிகமான வாழ்க்கையில், மாம்சம் சொல்லுகிறபடி வாழ்க்கை வாழும்போது உபத்திரம் உண்டு. ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, வசனம் சொல்லுகிறபடி, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயம் என்று சொன்னபோது, அந்த விசுவாச வாழ்க்கையிலே வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உங்களுக்கு தருவேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த உபத்திரத்தையும் வேதனையும் வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த வசனத்தை எடுத்து படிங்க. 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த இடத்துல சொல்றாருல, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. இயேசு எப்படி ஜெயிச்சாருங்க? உலகத்தை விசுவாசத்தினாலே ஜெயித்தார். இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போய்கிறார். என்ன மாதிரி? இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும், டெம்டேஷனை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், உபத்திரத்தை ஜெயிக்கணும், கண்ணீரை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அவர் உயிர் தெழுந்து ஜெயித்தாரு. அதே போல அவர் சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம். சொல்லுங்க, தேவனால். அப்ப நீங்கெல்லாம் யாரு? சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்தவன். இயேசுவே ஆண்டவர் என்று, இரட்சகர் என்று, மீட்பர் என்று, தெய்வம் என்று நான் எப்போது என் வாழ்விலே விசுவாசித்தனோ அன்றைக்கே நான் தேவனால் பிறந்தவன். சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன். இந்த தேவனால் பிறந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த என்ன அருட்கொடைனா விசுவாசத்தை கொடுத்துக்கிறார். சொல்லுங்க, விசுவாசத்தை கொடுத்துக்கிறார். இந்த விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறபடினாலே நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், உபத்திரத்தை ஜெயிக்க முடியும், உங்கள் சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாதுங்க. உங்களை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு சவால் இட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர் அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? ஹூ? நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்க பிறந்துவீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதில் பாருங்க, பிலிப்பியர்ல எடுத்து பாருங்க. பிலிப்பியர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய கவனிங்க 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 நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வரி வரும், பேர்டன் வரும். என்ன தெரியுமா பேர்டன் வரும்? உலக கவலை. ஐயோ அது இல்லையே, காசு இல்லையே, பணம் இல்லையே, நகை இல்லையே, வீடு இல்லையே, வாசல் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, கவலை வரும். கவலை வராமல் இருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றை குறித்து கவலைப்படாது. சொல்லுங்க, ஒன்றை குறித்து. ஆமாம், கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட கூட்டவே முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? கவலைப்படாத, மாறாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அது விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தில் ஜெபத்தினால வேண்டதினால தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. வேண்டுதினாலும் ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் என்ன பண்ணுங்க? யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறானோ, ஜெபம் பண்ணுறானோ, தேவனை தேடுறானோ, பைபிளை வாசிக்கிறானோ, அவன் தேவனுக்கு தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுறான்? தெரியப்படுத்துகிறான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்போது சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் என் இருதயங்களிலும் என் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணமா? ஓ, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படு. எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, எப்போ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, எப்போ வேண்டுதல் ஆரம்பிக்கிறியோ, அப்போ உன் மனதில் இருக்கிற எல்லாம் பேர்டன், எல்லாம் கவலை, எல்லாம் துக்கம் எல்லாம் போய் என்ன பண்ண முடியும்? சமாதானம், தேவ சமாதானத்தை உன்னால் காத்துக்கொள்ள முடியும். நான் இல்லைங்க, சில பேர் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? சமாதானமே இல்லைங்க, நிம்மதியே இல்லைங்க. எங்கே? நாங்கள் கோயிலில் பாட்டு பாண்டுக்கிறாங்க, நீ வீட்டில் உக்காந்து என்ன பண்ணுற? குழம்பு செஞ்சு நிற்கிற. ஆண்டவர் இந்த குழம்பு செஞ்சவங்களை பார்த்தா சொன்னார். என்னையா சொன்னார்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளா, நீ நல்லா செய்யுமா மீன் குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், முதல்ல அதை செய்யின்னு சொல்லலை, செய். நல்ல பங்கு எது? இவ பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்குறா, நீ அடுப்படியில் உட்காந்துட்டு குழம்பு செய்கிற. அதை பெஸ்ட்டுன்னு பாராட்டல, இவளை உட்காந்து வசனத்தை. ஆமேன். சர்ச்சுக்கு வந்துட்டு போய் நல்லா மீன் குழம்பு செய், கறி குழம்பு செய், பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடு. சர்ச்சுக்கு வராமல்
வெறும் மீன் குழம்பு கறி குழம்பு செஞ்சு வயிறு ஃபுல்லாகி மனசு என்ன இல்லை, ஐயோ கோயிலுக்கு போலியே, கர்த்தரை ஆராதிக்கலே, இல்லை வேதனையோடு கூட மன சமாதானம் இல்லாமல் என்ன போச்சே இந்த சமாதான கேடோடு கூட சாப்பிட்றத காட்டிலும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் சாப்பாடு வேணான்னு சொல்ல, சில நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மேலே இம்மைக்குரிய காரியங்களை மனுஷன் உயர்த்துறான். தப்பு சொல்லுங்க, என்னதுங்க அது? தப்பு. சாப்பிட தேவையில்லை, சாப்பிட்ணும். ஆனால் தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு எந்த மனுஷன் கொடுக்குறானோ, தாவீது எவ்வளோ பெரிய அரசங்க, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? காலையில் தேவனுடைய சமூகத்தில் ஓடி வந்து என்ன பண்ணுறான்? நிற்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காத்துக் கொள்வாராக. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றேங்க? ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. போன வாரமே சொன்னேன், 22 சொன்ன, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. சமாதானத்துக்கு தடையா இருக்கிற எல்லா மனதுக்கும் புத்திக்கும் மனுஷனுக்கு நல்லா அறிவு இருக்குது. இப்படி எதெல்லாம் பொல்லாததோ தோன்றதோ அதெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணோமா? விலகி தூரமாக போயிடணுமா? சொல்லுங்க, விலகி வந்து நம்ம என்ன பண்ணோமா? தூரமாக போயிடணுமா? தூரமாக போயிட்டோன்னா 23 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே. சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஏஜ் ஆயிடுறோம். இந்த ஓட்டு போகிறதுக்கு 21 வயசு சொல்கிறாங்களா, 18 வயசா? கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வயசு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரைட்டு. மனுஷன் வந்து ஒரு புத்தி அறிவை அடைஞ்சிட்றான். புத்தி அறிவை அடைஞ்சிட்ட பிறகு எது நல்லது எது கெட்டதுன்னு மனுஷனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கெட்டது தெரியாத மனுஷன் இருக்கவே மாட்டான். நல்லதுன்னு தெரிஞ்ச மனுஷன் இருக்கான். ஆண்டவர் நல்ல தீமை நன்மை அறியத்தக்கதான ஒரு கிருபையை மனுஷனுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? தந்திருக்கிறார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு தப்பாக தோன்றதை ஒன்றுச்சுன்னா உடனே படப்படக்கும் உள்ளமெல்லாம். எத்தனை பேர் நினைச்சுக்கிறீங்க? ஒரு தப்பான காரியத்தை செய்கிறோன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உள்ளம் வந்து என்ன பண்ண படன்னு படுக்கும். இது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. உள்ளத்தில் ஆவியானவர் எச்சரிப்பார். அதை சொல்ல, பொல்லாங்காய் தோன்றுகளை எல்லாத்தையும் விலகு, எல்லாத்தையும் என்ன பண்ணுப்பா? விலகு அப்படின்றார். விலகிட்ட பேர் தான் சொல்கிறாரு 23 சமாதானத்தின் தேவன் தாமே. சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே. தேவனு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான சொல்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிறார் சமாதானம் தானா, தேவனுக்கு இன்னொரு பேர் உண்டாம். அவர் பேர் என்னன்னா, தேவன் இருக்கிறாருன்னா அங்கே சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கணும்னா அங்கே தேவன் இருப்பார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? உனக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா தேவன் அங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹலோ, எல்லாம் திணுக்கலாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா, கையை உயர்த்தி சொல்லுங்கள். சமாதானம் இருக்கிறாருன்னா என்ன இருக்கிறாரு? அங்கே தேவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். சமாதானம் போயிடுச்சுப்பான்னு சொல்லுவாங்க. ஏய், சமாதானமே போயிடுச்சுப்பா உன்னால், போச்சு. அப்போ நீயே சொல்லிடுற, என்ன இல்லை போயிடுச்சியா? எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சமாதானத்தை கோட்டை விட்டுறாதீங்க, தேவனை கோட்டை விடுற மாதிரி அது. ஹலோ, விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எப்போ சமாதானத்தை காத்துக்கிறியோ, சமாதானத்தை விரும்புறியோ, சமாதானத்தை நாடுறியோ, நான் சொல்கிறேன், உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் அவர் வரும் வரைக்கும் குற்றமில்லாத என்ன பண்ணுவார்? அவர் பாதுகாத்து கொள்வார். விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் போன வாரம் நான் சொன்னேன், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்புகிற ஆபேட்சிக்கிற மனுஷன் யார்? தன் இருதய தன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி
அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 34